Hello students, இப்போ ஒரு லாஜிக் பார்க்க போகிறோம். சம் த டிஜிட்ஸ் ஆஃப் ஏ நம்பர். ஒரு நம்பரை நம்ம இன்புட்டாக கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய டிஜிட்ஸை சம் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம். இதை பேஸ் பண்ணி நம்ம பாலிண்ட்ரோம்னு ஒரு ப்ரோக்ராம் பார்த்தாகணும். ஒரு நம்பரில் இருக்கக்கூடிய டிஜிட்ஸ்னால் இப்போ 34ன்னு கொடுக்குறோம்னா நமக்கு அவுட்புட் 7ன்னு வரும். இந்த பாலிண்ட்ரோம் ஒரு செக்கிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பரோடைய ரிவர்ஸும் சேமாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 123ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன், அதை ரிவர்ஸ் பண்ணால் 321 வருது, அது நாட் பாலிண்ட்ரோம்னு வரும். அதே 121 நான் இன்புட்டாக கொடுக்குறேன், அதை ரிவர்ஸ் பண்ணாலும் 121 தான், அது பாலிண்ட்ரோம் நம்பர்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்பரில் இருக்கக்கூடிய டிஜிட்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ரோக்ராமை இதுலேருந்து நம்ம ஆரம்பித்து பார்க்கலாம். ஸோ ஒயில் லூப் யூஸ் பண்ணியும் அதே மாதிரி ஃபார் லூப் யூஸ் பண்ணியும் நம்ம ப்ரோக்ராம்ஸை ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வருவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன், அதில் நம்ம ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சம் ஈக்குவல் டு 0, இது அந்த சம்மில் தான் வந்து சம்ங்கிற அவுட்புட் வேரியபிளில் நம்மளிருந்து டிஜிட்ஸை எடுத்து பிரித்து ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம். அடுத்து ஒயில் நம் கிரேட்டர் தென் 0, நம்மளில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து கிரேட்டர் தென் 0வான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறோம். இப்போ நம்பரை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்பர்லேருந்து ஒவ்வொரு டிஜிட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பிரிக்கும்போது கடைசியில் 0 ஆகிடும். அதனால் அதை செக் பண்ணுறதுக்கு அப்படி இந்த 0 வராத வரைக்கும் இந்த ஆப்ரேஷன் ப்ராசஸ் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒயில் லூப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஜிட் இஸ் ஈக்குவல் டு நம் %10, இது டிஜிட்டாக பிரிக்கிறதுக்கான ஸ்டெப்பு. அப்புறம் பிரித்த டிஜிட்டை சம் பண்ணிக்கணும், தான் சம் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு டிஜிட். அதே மாதிரி நம்பரில் டிஜிட்டை பிரித்தாச்சு அப்படின்னு சொன்னால் மீதி என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை வந்து நம்கு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும், அதுதான் நம் == 10. இன்டீஜர் டிவிஷன் வழியாக மீதி என்ன இருக்கோ, ரிமைனிங் கண்டென்ட் என்ன இருக்கோ அது வந்து நம்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். இதை வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து இந்த மேனுவல் எக்ஸிக்யூஷன் வழியாக பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த வேரியபிள்ஸுக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஒயில் லூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தான் உங்களுக்கு கிளியராக ஐடென்டிஃபை ஆகும். நான் 427ங்கிற நம்பர் இன்புட்டாக கொடுத்துருக்கேன், 4 + 2 + 7 ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 13 வருது, 13 வருது. ஸோ இப்போ நம்ம திரும்பவும் ஒரு நம்பர் இன்புட்டாக கொடுத்து பார்க்குறோம். 578ன்னு ஒரு நம்பர் நான் இன்புட்டாக கொடுக்குறேன், 20 நம்மளுக்கு அவுட்புட் வருது. ஸோ இந்த மாதிரி 5 + 7 + 8 ஆட் பண்ணோம்னா 20 வருது. ஸோ இதை வந்து நம்ம எப்போதுமே இந்த மாதிரியான லாஜிக்கும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இந்த பாலிண்ட்ரோம்னு ஒரு ப்ரோக்ராம் சொன்னால் அதையும் நம்ம வரக்கூடிய செஷனில் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல இது எப்படி ஒர்க் ஆகுது மேனுவல் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறத இப்போ நம்ம போட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மேனுவல் எக்ஸிக்யூஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். மேனுவல் எக்ஸிக்யூஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சாம்பிள் நம்பர் நாமளே கொடுத்துக்கலாம், கொடுத்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்கிற வேரியபிளில் நான் ஒரு நம்பர் இன்புட்டாக கொடுக்குறேன், 231 அப்படின்னு சொல்லி நான் இன்புட்டாக கொடுக்குறேன். சம்ங்கிற வேரியபிளில் என்ன இருக்குது, ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் 0 இருக்குதுன்னு தெரியும், அதை அப்படியே கொடுத்துக்கிறோம். இப்போ ஒயில் லூப் ஸ்டார்ட் ஆகுது, 231 > 0 ட்ரூ. இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டெப்பு dig இஸ் ஈக்குவல் டு 231 %10, அப்போ ரிமைண்டர் கிடைக்கும். 231 10ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கும். 231 10ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 1ன்னு கிடைக்கும். அந்த 1 வந்து சம்ங்கிற வேரியபிளை ஆட் பண்ணிக்கிறோம். சம் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கோம். அப்படின்னா சம் இஸ் ஈக்குவல் டு 0 + 1 அப்படின்னா 1 கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் நம் இஸ் ஈக்குவல் டு நம் $10 அப்படின்னா 231 ஏற்கனவே 1 எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு என்ன வேணும்னா அதில் 223ன்னு கிடைக்கும். நம் ஈக்குவல் டு நம் $/ கோஷன்ட், இன்டீஜர் கோஷன்ட்டு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு 23ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இன்டீஜர் கோஷன்ட்டு 23ன்னு கிடைக்கும். அது திரும்ப அது ஒயில் லூப்புக்கு எடுத்துகிட்டு போகும். கண்டிஷன் திரும்ப செக் பண்ணுறோம். நம்மள 23க்கு 23 > 0 கண்டிஷன் ட்ரூ. அப்போ ட்ரூனால் திரும்ப உள்ளுக்குள்ளே ஒயில் லூப்புக்குள்ளே வரும். dig இஸ் ஈக்குவல் டு 23 %10 அப்படின்னா ரிமைண்டர் வந்து 3ன்னு கிடைக்கும். நம்மளுக்கு 23 10ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 3ன்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் dig. சம்மில் ஏற்கனவே என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள், ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பாருங்கள் 1ன்னு இருக்குது. அப்போ சம் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா 3 கிடச்சிருக்கு. ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு
1 + 3 = 4ன்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் இப்போ நம்ம 3 எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு, 23லேருந்து 3 எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு, மீதி 2 கிடைக்கணும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம் // 10 அப்படின்னா நம் 23 // 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 மட்டும் கிடைக்கும் கோஷண்ட்டாக, 2 மட்டும் கோஷண்ட்டாக கிடைக்கும். திரும்பவும் அது ஒயில் லூப்புக்கு எடுத்து கண்டிஷனுக்கு எடுத்துகிட்டு போகும். 2 > 0 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூனாலே அந்த ஒயில் லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிடும். DIG = 2% 10 அப்படின்னு சொன்னால் 2 10ஆல் வகுக்க முடியாது. அதனால் நம்மளுக்கு அவுட்புட்டு 2னே கிடச்சிடும். அப்போ 2ன்னு கிடச்சிது அப்படின்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப்பில் சம்மில் என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். சம்மில் ஏற்கனவே 4 இருக்குது ப்ரீவியஸ் ஸ்டெப்பில். ஸோ சம் = 4 + 2 = 6ன்னு ஆகிடும். 6ன்னு ஆகிடும். அடுத்த ஸ்டெப்பில் 2ங்கிறதையும் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. பட் நம்மில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்குறோம். நம் = 2 // 10. 2ங்கிற நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணி கோஷன்ட் என்ன வருதுன்னு பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, 0 அப்படின்னு கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ 0ன்னு கிடைக்கிது. அடுத்த ஸ்டெப்பில் 0 > 0 கண்டிஷன் செக் பண்ணுது. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஒயில் லூப் அதோட டெர்மினேட் ஆகுது. வெளியில் கடைசி ஸ்டேட்மெண்ட்டான பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுது. சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இஸ் 6 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கிது. இப்படி தான் இந்த ஒயில் லூப்பு ஒர்க் ஆகுது. இந்த மேனுவல் எக்ஸிக்யூஷனை நீங்களும் வேறு நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒயில் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதை நம்ம இன்புட்டாக கொடுத்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம கொடுத்த அதே நம்பரை 231 கொடுத்தோம்னா 6ங்கிறது அவுட்புட்டாக கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் இன்புட்டை கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். அதான் முக்கியமான விஷயம். லாஜிக்கை நல்லா, ஒயில் லூப்பை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய லாஜிக்ஸில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.